இதுல எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் அவங்க சொல்ற ஃபிகர்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ற ஃபிகர்ஸ், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எண்ணிக்கை மொத்தம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1059. இது திமுக தமிழக அரசு சொல்லுகின்ற டேட்டா. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மதிப்பு 11,32,575 கோடி. கிடைக்கக்கூடிய மொத்த வேலை வாய்ப்புகள் 34,02,998. அதாவது கிடைத்த தொழில் முதலீட்டுகளின் உண்மை நிலை இப்போ இவங்க சொல்றதுதான், இந்த சொன்ன டேட்டா தான் இவங்க சொல்றாங்க. அதுல உண்மை நிலை என்னன்னா 1000 கோடிக்கு கூடுதலான மதிப்பு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. 1000 crores மேல MOU கையெழுத்து போட்ட ஒப்பந்தங்களில் இதுவரைக்கும் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தூத்துக்குடியில் வின்கார்ப் மின்சார மகிழுந்து நிறுவனம் 16,000 கோடி முதலீடு செய்யும் என்று அறிவித்தார்கள். இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3,500 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிறுவனம் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடிக்கு மட்டுமே முதலீடு செய்திருக்கிறது. மீதியெல்லாம் அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனா அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, திமுக அரசு அப்படியும் சொல்லல. முதலீடு 16,000 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா நடந்தது 4,000 கோடி தான். அதாவது வராத பெரு நிறுவனங்களோட முதலீடு, பெரிய நிறுவனங்கள் MOU கையெழுத்து போட்டாங்க, அறிவிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா டாடா பவர் 70,800 கோடி அவங்க அறிவிப்பு கையெழுத்து போட்டது MOU. ACM கிளீன் டெக் 52,474 கோடி. அதானி குரூப் 42,768 கோடி. சிங்கப்பூருடைய செம்காப் 36,238 கோடி. பெட்ரோனாஸ் 30,000 கோடி. சிங்கப்பூர் IGSS இன்னோவேட்டிவ் குளோபல் சொல்யூஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் 25,600 கோடி. CPCL 17,000 கோடி. JSW ஜிண்டால் 12,000 கோடி. இதுல பெரிய நிறுவனங்கள் இவ்வளோ MOU போட்டிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட வெறும் 5-8% தான் முதலீடு வந்திருக்கிறது. அது நான் சொல்றேன், விளக்கி சொல்றேன். 2021-22 இவங்க ஆட்சிக்கு வந்த ஆண்டு மொத்தம் 130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டனர். அவற்றில் கிட்டத்தட்ட பாதி எண்ணிக்கையிலான ஒப்பந்தங்கள் தமிழகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் விரிவாக்கம் தான், எக்ஸ்பான்ஷன். அதாவது முதலமைச்சருக்கும் தொழில் அமைச்சருக்கும் புது முதலீடும் விரிவாக்கும் முதலீட்டுக்கும் வித்தியாசம் தெரியல போல இருக்கு. இவங்க சொல்லணும் இது புது முதலீடு கிடையாது, இது விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன். இப்போ ஹுண்டாய் நிறுவனம் இருக்கு, செயல்பட்டு இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல. அவங்க இன்னொரு பக்கத்துல ஒரு விரிவாக்கம் பண்ணாங்கன்னா அதையும் புது முதலீடு என்று கணக்கில் திமுக அரசு கொண்டு வருகிறது. அதாவது 2021-22 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு 68,405 கோடி. அதுல கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களில் 1000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ளவை 24, more than 1,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் MOU 24 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவற்றில் முதல் கட்ட முதலீடு செய்த உற்பத்தி தொடங்கிய நிறுவனங்கள் 9. முதல் கட்டம் ஒரு 9 நிறுவனங்கள் அதுல பண்ணிருக்கிறாங்க. அதுல JSW, DP World, சிம்பிள் எனர்ஜி, கண்ட்ரோல் CTS, கிம்ஸ் ஹெல்த் கேர், சமீராவேர், லூகாஸ் TVS, L&T டேட்டா சென்டர் எல்லாம். இதுல மேற்கொண்ட இந்த 9 நிறுவனங்கள் வெறும் இது வரைக்கும், அதாவது 4.5 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் வெறும் 8-15 விழுக்காடு முதலீடு மட்டும்தான் செய்திருக்கின்றார்கள். 2021 கையெழுத்து போட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு வரைக்கும் வெறும் 8-15% இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிருக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் நான் சொல்றது 1000 கோடிக்கு மேல. 2021-22 ஆண்டில் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு இதுவரை சுமார் 10,000 கோடி அளவுக்கு தான். அதாவது கிட்டத்தட்ட 68,000 கோடிக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் 10,000 கோடி அளவுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, முதலீடு நடந்திருக்கிறது. 2022-23 அதுல பாத்தீங்கன்னா 86 புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU. அவற்றின் மொத்த மதிப்பு 1,67,000 கோடி. அதுல 1000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள நிறுவனங்கள் 17. இதுக்கு முன்பு 24 இருந்தது, இப்ப 17. வேலை வாய்ப்பின் எண்ணிக்கை 1.5 லட்சம். அதாவது முதலீட்டாளர் இன்றைய நிலை, அதாவது இதுல 86 ஒப்பந்தங்களில்
80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரல. 22-23ல 86ல 80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரல. இதுல சிங்கப்பூர் IGSS இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் 25,600 கோடி கையெழுத்து. அப்புறம் ACME கிளீன் டெக் 52,477 கோடி, பெட்ரோனாஸ் 30,000 கோடி, கியூபிக் PV 8,000 கோடி. இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததுல அதுல எதுவுமே வரல. முதல் கட்ட முதலீடு செய்த 6 நிறுவனங்கள் டாடா பவர், சிஃபி டெக்னாலஜி, ஈக்வினிக்ஸ் டேட்டா சென்டர், BAM டிஜிட்டல் பிராண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட், செஞ்சுரி பிளை, லூகாஸ் TVS. இதுல 22-23 ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்த முதலீடுகள் மதிப்பு வெறும் 7,000 கோடி. வெறும் 7,000 கோடி. ஏன்னா அவங்க மொத்தம் எவ்வளவு கோடிக்கு? 1,67,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். வந்த முதலீடு வெறும் 7,000 கோடி இன்னைக்கு வரைக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது. சரி, இவ்வளவுதான் வந்ததுன்னு சொல்லிட்டு போங்களேன். அது என்ன, ஏன் பொய்ய சொல்றீங்க மறுபடியும்? அப்புறம் 2023-24 9 மாதங்களில் அதிகபட்ச ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்படவில்லை. 2023 ஏப்ரல் டிசம்பரில் கையெழுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் 25. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மதிப்பு 61,791 கோடி. அதோட நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2023 ஆண்டு விரிவாக்க திட்டங்களுக்கான 20,000 கோடி முதலீடு செய்ய ஹுண்டாய் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதாவது ஹுண்டாய் 2023ல ஹுண்டாய் 20,000 crores எக்ஸ்பான்ஷன் அதுக்காக கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வெறும் 500 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்கு ஹுண்டாய். 20,000 கோடியில வெறும் 500 கோடி இன்னைக்கு வரைக்கும். உளுந்தூர்பேட்டையில் ஹை குளோரி என்ற நிறுவனம் காலனி ஆலை அமைத்து வருகிறது. அப்புறம் முக்கியமானது 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தமிழ்நாடு நடந்தது. ஜனவரி 7, 8 2 நாள்ல நடந்தது. அதுல 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன. 631 MOUs குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல. அதுல மொத்தம் மதிப்பு அதுல பாத்தீங்கன்னா 6,64,180 கோடி. அதுல ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்ல மட்டும் கையெழுத்து போட்டவை. மொத்தம் வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை, உத்தேச எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 26,90,657 பேருக்கு வேலை கிடைக்கும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது. முதல் கட்ட முதலீடு செய்த 3 நிறுவனங்கள் அதிகமா முதலீடு கையெழுத்து போட்டது பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட், அப்புறம் L&T இன்னோவேஷன் சென்டர், காவேரி மருத்துவமனை. தொடக்கப்பட்ட பணிகள் செய்து வரும் நிறுவனங்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் செயின்ட் கோபன் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ராமகிருஷ்ணா, டில்கார் ரயில் வீல்ஸ், டாடா கெமிக்கல், டாடா எலக்ட்ரானிக், லாங் என் ஷூஸ். இதுல உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக 531 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்ட நிலையில் அவற்றில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதுவரை எந்த முதலீடும் செய்யல. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இவ்வளோ ஃபேன்ஃபேர் வச்சுக்கிட்டு இவ்வளோ விளம்பரம் படுத்தி 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டதுல 600 பேர் எந்த முதலீடும் இன்ன வரைக்கும் செய்யல. எவ்வளவு பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். இதுல அதுக்கப்புறம் 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு பிறகு மார்ச் 31 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன. அது மதிப்பு 13,000 கோடி. டாடா மோட்டார்ஸ் மகிழ் 9,000 கோடி. ராணிப்பேட்டையில் பணப்பாக்கத்தில் ஆலை அமைக்கும் பணிகள் தொடக்கம். இதுல 2024-25 2024-25 ஆண்டில் 39,549 கோடி மதிப்புக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இவற்றை ஒன்று கூட இன்றைக்கு வரைக்கும் செயல்பாட்டு வரல. இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு பிறகு நடந்தது. அப்புறம் 2025 இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 166 MOUs புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டிருக்கிறார். அதில் மதிப்பு 1,18,000 கோடி. அதுல கேஸ் சர்க்கியூட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 4,995 கோடி அவங்க கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அதுல 300 கோடி 4,995 கோடியில வெறும் 300 கோடி மட்டும் போச்சம்பள்ளியில மின்னணு உதிரியாக ஆலைகள் திறந்திருக்கின்றார்கள். 300 கோடி. அதுக்கப்புறம் ஆஸ்பர் ஃபுட்வேர் நிறுவனம் காட்பாடியில். மீதமுள்ள 164 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல. 166ல 164
ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல. 2 தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெரி ஃபியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலாம். இன்னொன்று இப்போ அடுத்தது இப்போ முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம். முதலமைச்சர் இதுவரைக்கும் பதவியில் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து இந்த 7 நாடுகளுக்கு பயணம் சென்றிருக்கின்றார்கள். இதுல மொத்தம் அவர் கையெழுத்து போட்டது, அந்த நாட்டுக்கு கையெழுத்து போட்டது 66 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU. அவற்றின் உத்தேச முதலீடு பார்த்தீங்கன்னா 34,014 கோடி, 34,000 கோடி அப்ராக்சிமேட்டா. வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை உத்தேசமாக 47,650. இது அரசாங்கம் கவர்மெண்ட் சொன்னது. கிட்ட 46,000 பேருக்கு வேலை. இதுல என்ன வேடிக்கைன்னா, முதலமைச்சர் கையெழுத்து போட்டாரதில்ல இவ்வளவு நாடுகளுக்கு போய் அதுல ஒரே ஒரு பைசா முதலீடு கூட இது வரைக்கும் வந்ததில்லை. பிறகு எதுக்கு முதலமைச்சர் அவர் நேரத்தையும் வீணாக்கி இருக்கிறாரு, நம்மளுடைய பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இவ்வளோ நாடுகளுக்கு 7 நாடுகளுக்கு எதுக்கு போனோம், என்ன விளம்பரம்? முதலமைச்சர் பதில் சொல்லணும். இப்போ the CM should answer the people. எதுக்கு போனாரு, ஏன் இன்னைக்கு வரைக்கும் வரல? அதாவது மொத்தம் தொழில் முதலீடுகளில் மதிப்பில் வெளிநாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அளவு வெறும் 3% தான். நான் சொல்றது இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கல்ல, மொத்தம் தொழில் வெளிநாட்டினுடைய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 3% தான் மொத்தத்தில். மற்றதெல்லாம் டாடா, அஜெண்டா, அதானி, நம்ம இந்திய கம்பெனிஸ் தான் பண்றாங்க. வெளிநாட்டு முதலீடு வெறும் 3% தான் இது வரைக்கும் வந்திருக்கு. வெளிநாட்டுகளில் இது வரைக்கும் வெறும் 34,000 கோடி அளவுக்கு முதலீடு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். வெளிநாட்டிலிருந்து இதுவரைக்கும் MOUs பார்த்தீங்கன்னா 34,000 கோடிக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. அது ஒன்றும் வரல, அவ்வளவுதான். இப்போ சமீபத்தில் ஹுவாங் செங் என்டர்பிரைசஸ் நிறுவனம், ஒரு கொரியன் கம்பெனி, இது தோல் அல்லாத காலணி, நான் லெதர் ஃபுட்வேர், கொரியன் கம்பெனி ஹுவாங் செங் என்டர்பிரைசஸ். இவங்க நம்ம தென் மாவட்டத்தில் கங்கை கொண்டான்ல அங்க நாங்க 1,720 கோடி முதலீடு செய்வோம் என்று கையெழுத்து போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த செய்த கம்பெனி இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீரென்று இந்த கம்பெனி ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஆந்திராவில் இதே கம்பெனி 2,800 கோடி ரூபாய்க்கு நாங்கள் அங்க முதலீடு செய்வோம் என்று தமிழ்நாட்டில் கையெழுத்து போட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்பு முதலமைச்சர் முன்னிலையில் தான் கையெழுத்து போட்டாங்க. தென் மாவட்டத்தில் அங்க கங்கை கொண்டான் அங்க இருக்கின்ற தொழில்பேட்டையில நாங்க பண்ணுவோம் 1,700 கோடிக்குன்னு. ஒரு சில மாதங்களில் ஏன் இந்த கம்பெனி ஆந்திராவுக்கு போனோம், என்ன காரணம்? முதலமைச்சர் விளக்கி சொல்லணும், தொழில் அமைச்சர் சொல்லணும், ஏன் போயிட்டாங்க, ஏன்? இந்த கேள்வி எல்லாம் தான் கேட்கிறாங்க. ஏன்? என்ன ஊழல் தான், வேற என்ன? அடுத்தது ஃபாக்ஸ்கான். இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதனுடைய புதிய CEO முதலமைச்சர் பார்த்தாரு. பார்த்த பிறகு ஒரு மரியாதை நிமித்தமா பார்த்துட்டு பிறகு வெளியில வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. உடனே தொழில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஃபாக்ஸ்கான் கம்பெனி தமிழ்நாட்டில் 15,000 கோடி முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதுல 14,000 பேருக்கு வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரத்தில் தொழில் அமைச்சர் சொன்ன இன்டர்வியூ, முதலமைச்சர் ட்வீட் போட்டதுல அரை மணி நேரத்தில் ஃபாக்ஸ்கான் கம்பெனி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிலாம் நாங்க எதுவும் கையெழுத்து போடல, நாங்க எதுவுமே உறுதி கொடுக்கல. அப்போ இந்த பொய்யை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் வேற எதுவும் தெரியலையா? என்னதான் நீங்க முதலீடு செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு செய்யறாங்க? ஏன்னா இந்த தரவுகள்லாம் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா தினம் பொய்ய சொல்லிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த விளம்பரம் பக்கம் பக்கமா நியூஸ் பேப்பர்ல வருது. அது மக்களுடைய வரி பணத்தை ஏன் பொய் சொல்லிட்டு நீங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க? இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி சம்பந்தமா நான் தான் முதல்ல கேள்வி கேட்டேன்.
ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அந்த கம்பெனி நிறுவனம் சிஓ நாங்க இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து ஒரு விளக்கம் சொன்னார். அப்புறம் என்னை பத்தி சொன்னாரு, எங்க அப்பாவை பத்தி சொன்னாரு, எங்க தாத்தாவை பத்தி சொன்னாரு. இதான் விளக்கம். ஆனா இவங்க கிட்ட கேள்வி கேட்டேன்னா பதிலாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு தான் பதில் இல்லை. பொய்ய சொல்றவங்க கிட்ட என்ன பதில் வச்சிருக்க போறாங்க? அதே போன்ற கூகுள் நிறுவனத்துக்கு தான் முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணத்தில் நாங்கள் கூகுள் சென்றோம், கூகுள்ல மூத்த அதிகாரியை நாங்கள் பார்த்தோம், பெரிய விளம்பரப்படுத்தினாங்க. இங்க கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதாவது எப்படின்னா, இப்ப சமீபத்தில் கூகுள் நிறுவனம் வந்து ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் நகரத்தில் கூகுள், அமெரிக்காவில் கூகுள் அடுத்தது வெளியில வந்து 1,20,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர், த பிக்கெஸ்ட் சென்டர் அவுட் சைட் அமெரிக்கா. எங்க கட்டுறாங்க? ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில். இது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? அதாவது ஒரு கம்பெனியில முதலாளிகள் என்ன ஆசை இருக்கும்? அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு இல்ல நிறுவனரோ சிஇஓஸ் என்ன ஆசைன்னா அவங்க ஊர்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும். என் ஊர்ல நான் என் தொழிற்சாலை என் ஊர்ல தான் கட்டணும்னா அது ஒரு மரியாதையா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை, தமிழ்நாட்டை சார்ந்த சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போறாருன்னா என்ன காரணம்? அத்தனைக்கும் முதலமைச்சர் கூகுள் நிறுவனத்தில் போய் பார்த்தாருன்னு செய்தி நாங்க பார்த்தோம், செய்தி வெளியில் வந்தது. ஏன் அதை தவறி விட்டீங்க? ஏன் அங்க போயிடுச்சாங்க? என்ன காரணம்? என்ன? கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். வேற என்ன இருக்க போகுது? அங்க ஆந்திராவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் லோகேஷ் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் சொன்ன காரணம், ஏன் கூகுள் இங்க வந்திருக்குன்னா நாங்க ஃபாலோ பண்ணோம். ஒரு முறை இல்ல, பல முறை நாங்க ஃபாலோ பண்ணோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம், உங்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணும்னு கேட்டோம், உங்களுக்கு என்ன டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அது நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு ஒரு முறை பல முறை அவர் பேசினாரு, முதலமைச்சர் பேசினாரு. இப்படி எல்லாம் அன்னைக்கு இன்டர்வியூல சொல்றார். அப்போ எதுக்கு நீங்க நிர்வாகம் வச்சிருக்கிறீங்க? என்ன நிர்வாகம்? என்ன தொழில் அமைச்சர்? என்ன நிதி அமைச்சர்? எதுக்கு முதலமைச்சர்? முதலீடு எல்லாமே ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது. அடுத்தது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட கேரியர் ஏர் கண்டிஷன்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல என்னன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைக்க திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் கடந்த மார்ச் மாதம் அதன் முடிவை மாற்றிக்கொண்டு கேரியர் நிறுவனம் வந்து ஆந்திரா எல்லையில் உள்ள ஸ்ரீ சிட்டி, கும்மிடிப்பூண்டியிலிருந்து வடக்கில் போன ஸ்ரீ சிட்டின்னு மிக பிரம்மாண்டமாக தொழில்பேட்டை ஒன்று ஆந்திரா அரசு தொடங்கி இருக்கிறது. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், அவ்வளோ தொழிற்சாலைகள் அங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் வரமாட்டாங்க. வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடு. இங்க இருந்து கம்பெனிங்க எல்லாமே ஆந்திராவுக்கு போகுதுன்னா அப்ப எதுக்கே நீங்க தொழில்துறை அமைச்சர் வச்சிருக்கீங்க? என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? நீங்க பொய்யை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, சைனா கார் கம்பெனி, எலக்ட்ரிக் கார் கம்பெனி BYD, அந்த BYD கம்பெனி வந்து பில்ட் யோர் ட்ரீம்ஸ், BYD கம்பெனி வந்து இன்னைக்கு டெஸ்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விட அதிக விற்பனை இந்த BYD கம்பெனிக்கு, சைனா கம்பெனி, கார் கம்பெனி, மிக பிரம்மாண்டமான கம்பெனி, பாரம்பரியமான கம்பெனி. பாரம்பரியம் சமீபத்தில் வந்தது. ஆனா அதிக அளவில் மக்கள் உலக அளவில் இந்த கார் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கார் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுல எவ்வளவுனா 85,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு திட்டமிட்டு இருந்தார்கள். அதுல தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், தெலுங்கானா இந்த 4 மாநிலம் போட்டிட்டது. இதுல என்ன, இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஏற்கனவே இந்த கார் கம்பெனி BYD கார் கம்பெனி தமிழ்நாட்டில் 2,700 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க உதிரி பாகங்களுக்கு. 2018 19 2,800 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ண மாநிலத்தில் தான் இன்னும் அடுத்த கட்டம் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், அதுதான் நியாயம். ஆனா அப்படி பண்ணாம
நாங்க பரவாயில்ல தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, புதுசா நாங்க தெலுங்கானால தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு 85,000 கோடி ரூபாய்க்கு தெலுங்கானால போய் ஒரு பெரிய கார் கம்பெனி பண்றாங்கன்னா, முதலமைச்சர் அவர்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தொழில் அமைச்சர் அவர்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிதியமைச்சர் அவர்களும் திமுக அரசும் என்னதான் பண்றீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இப்படி எவ்வளோ வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இதுல இன்னொரு பட்டியல் ஒன்று இருக்கு. சமீபத்தில் மத்திய அரசு ஒரு பட்டியலில் வெளியிட்டார்கள். அந்த பட்டியலில் தொழில் தொடங்க உகந்த மாநிலங்கள் பட்டியல், தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்க. அதுல 17 மாநிலங்கள் வந்திருக்கு. தி பெஸ்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், தி பெஸ்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு 17 மாநிலங்கள். அந்த 17 மாநில பட்டியலில் தமிழ்நாடு பேர் இல்லை. வெக்கக்கேடுங்க, வெக்கக்கேடு. இந்தியாவில் 17 மாநில பட்டியல் இருக்கு. அதுல தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு பேரே வரலன்னா என்னதான் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப யாரும் இங்க வரமாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அதுல 30 வகையான சீர்திருத்தங்களில் மத்திய அரசு கொண்டு வந்த 30 வகையான சீர்திருத்தங்கள் செய்தால் அந்த கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட் உருவாக்கணும். அதுல ஒரு சீர்திருத்தமும் தமிழ்நாடு செய்யல. அதுல முதல் பட்டியல் யார் தெரியுமா வர்றாங்க? கேரளா. இரண்டாவது பட்டியலில் ஆந்திரா. அதுக்கு பிறகு 4வது 5வது பட்டியலில் கர்நாடகா, தெலுங்கானா. தமிழ்நாடு அந்த பட்டியலே வரல. சமீபத்தில் நானும் சமீபத்தில் விஜயவாடா போயிருந்தேன். அப்ப பார்த்தா அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள்ல ஆந்திராவில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஆந்திரா வைசாக்ல நடந்தது. 2 நாள் நடந்தது. 14, 15 நவம்பர் நடந்தது. இந்த 2 நாள் முதலீட்டாளர் மாநாடு ஆந்திராவில் 13,25,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். 13,25,000 கோடிக்கு. அதுல என்ன பியூட்டினா, அதுல 90 விழுக்காடு ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள், விரிவாக்கம் கிடையாது. 90%, 90% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் MOU, இன்வெஸ்ட்மெண்ட்ல MOU அது புது இன்வெஸ்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் மாதிரி விரிவாக்கம் அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி ஏமாத்துறது கிடையாது. அதுல ஏமாத்துறதுன்னு இல்லை இதுல. பட் அது அட்லீஸ்ட் சொல்லணும், புதுசா நாங்க பண்றோம், புதுசா பண்றோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல அது இல்லாமல் திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன இன்னொரு பொய், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டை சார்ந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகின்ற சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இன்னொரு 4 மாசம் 3 மாசம் தான் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. ஆனால் இதே ஆந்திராவில் இந்த சட்டம் இருக்கிறது. ஆந்திராவில் அங்கே இருக்கின்ற தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு அங்கே ஆந்திராவை சார்ந்த இளைஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஆந்திராவில் சட்டம் இருக்கிறது. அப்படி இருந்தும் தனியார் தொழில் நிறுவனங்கள் ஏன் அங்க போயிட்டு இருக்கிறாங்க? ஏன் இங்க வரமாட்டாங்க? என்ன காரணம்? அங்க ஆந்திராவில் எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறாங்க, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறாங்க. அவங்க நல்ல ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் ஒன்று அங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஆனா இங்க கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், காசு, எதுக்கு எடுத்தாலும் காசு தான். அதனால இங்க வரவங்களும் ஓடிட்டு இருக்கிறாங்க, ஓடுறாங்க, இங்க பார்த்து பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. எது தொட்டாலும் காசு, எது தொட்டாலும் காசு. ஒரு நிலம் கொடுக்கறாங்கன்னா அந்த நிலம் 10 லட்சம் ரூபாய்னா, இல்ல அந்த நிலம் ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புனா இவங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க, இன்னொரு இவங்களுக்கு அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கமிஷன் கொடுக்கும். இதுதான் இவங்க வேலையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவும் முதலீடுகள் எதுவும் வரல. அதனால
இங்க தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாமே இருக்கு. 3 பெரிய போர்ட்ஸ் இருக்கு. ஹார்பர் பெரிய போர்ட் 3 போர்ட் இருக்கு. 6 அதுக்கு நடுத்தர வர்க்கம் போர்ட்ஸ் இருக்கு. மொத்தம் 20 ஃபிஷிங் போர்ட்ஸ் சேர்த்து 20 போர்ட்ஸ் இருக்கு. ஃபிஷிங் போர்ட்ஸ் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். துறைமுகங்கள் சொல்லிட்டு ஏர்போர்ட் இருக்கு. நல்ல பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் வரமாட்டாங்க? எவ்வளவு இருந்தோம் ஏன் வரமாட்டாங்க? தமிழ்நாடு தான் 4வது பெரிய மெட்ரோபாலிட்டன் இந்தியாவில். டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை தான் 4வது பெரிய மெட்ரோபாலிட்டன். இவ்வளவு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. ஏன் வரல? என்ன ஒரே காரணம், ஏன்? ஊழல், லஞ்சம், ஊழல். இதற்காகத்தான் தமிழ்நாட்டை விட்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால இதுல மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆமா தமிழ்நாட்டில் இதுவரை இந்த 5 ஆண்டு காலத்தில், இன்னொரு 3 மாதம் தான் இருக்கு, 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் வெறும் 5 விழுக்காடு மட்டும் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. வெறும் 5 விழுக்காடு. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஒவ்வொரு தொழில் முதலீடு அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கணும். தமிழ்நாடு அமைச்சரவையில் கேபினெட்ல ஒப்புதல் அளிக்கணும். இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் இதுவரைக்கும் 8 அமைச்சரவை கூட்டங்களில் 1,56,000 கோடி முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்றது 11,32,000 கோடி முதலீடுன்னு சொல்றீங்க முதலமைச்சர் அவர்களே. உங்களுடைய அமைச்சரவையில் இன்னைக்கு வரைக்கும் 1,56,000 கோடி முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன இது முரண்பாடு? அதுல 10% கூட இல்ல. என்ன முரண்பாடு இதுல? ஆனால் 11,32,000 கோடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அதனால இந்த 4.5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட முதலீடுகளில் மொத்த மதிப்பு 1,00,000 கோடிக்கு குறைவுதான். இதுதான் உண்மையான நிலவரம். தமிழ்நாட்டின் தொழில் முதலீட்டினோட உண்மையான நிலவரம் என்னன்னா, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மொத்தம் முதலீடு தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முதலீட்டில் 1,00,000 கோடிக்கும் குறைவுதான். அதாவது வெறும் 8.8 விழுக்காடு மட்டும்தான். இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு உடைய ரிசல்ட் என்ன? இந்த கூட ரிசல்ட் தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் தொழில் முதலீடு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இவங்க சொன்னதில் 11,32,000 கோடியில வெறும் 8.8 விழுக்காடு தான் முதலீடு பெறப்பட்டவை, செய்யப்பட்டவை.